முதலில் கதாசிரியருக்கு எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுக நாவலான ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நிலத்து வாடை நாவல் ஒரே மூச்சில் படித்து முடிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. வீட்டு வேலை, அதனால் சுருக்கா வீட்டு வேலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரே மூச்சில் படிக்கக்கூடியதை 2-3 மூச்சில் படிச்சுட்டேங்க. சிறு வயசுலேருந்தே லட்சுமி அம்மா முதல் ரமணி சந்திரன் தொடங்கி எல்லாரோட நாவலையும் நான் சின்ன வயசுலேருந்தே என்னமோ அது எங்கள் அம்மாவோட பழக்கமாக என்னன்னு தெரில, நிறைய நாவல்கள் படிச்சிடுவேன். எனக்கு அது ஒரு அதனால் நான் ஸ்கூல் படிப்பை கூட மார்க்கெலாம் கம்மியாக வாங்கியிருக்கிறேன். இந்துமதி அம்மா, அனுராதா ரமணன், சிவசங்கரி எல்லாரோட கதையும் நான் படிச்சிருவேன். ஆனால் ஒன்று இப்போ தான் முதல் விமர்சனம் நான் எழுதியிருக்கேங்க. முதல் நாவலுக்கு முதல் விமர்சனம் நல்ல பொருத்தம் தான் பாருங்கள். காத்தோடு போன ஒரு தலைமுறை கண்களில் நீரை வர வச்சுட்டுங்க. இறப்புங்கிறத விட தலைமுறையே போயிட்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பகுதியில் உள்ள அந்த வட்டார வழக்கில் சில வழக்கில் முதல்ல எனக்கு புரியலை. இந்த அரைக்குவலை, உருமம், குண்டு அதெல்லாம் போக புரிஞ்சுக்கிட்டேன். அரைக்குவலைன்னா என்னது, நாங்கள் கொப்பரைன்னு சொல்லுவோம், நீங்கள் அதை அரைக்குவலைன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உருமம்னா மதியம்னு நினைக்கிறேன். சரி, அதை அப்படி படித்து படிக்க புரியுங்கிற மாதிரி படிக்க எனக்கு அதெல்லாம் எல்லா வார்த்தைகளும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேச்சம்மா நெல்லை வச்சு அதை காய போட்டு அது வீட்டுக்கார் வர்றதுக்குள்ளே அவசரமாக மழை விழுந்த உடனே திண்ணையில் அள்ளி போட்டு புருஷன் வந்துடுவாருன்னு பயந்து போய் நெல்லை வறுத்து இடித்து நுனி முறியாமல் அதை இடித்து அந்த அரிசியை எடுத்து அதுக்கப்புறம் அதை கீரை சமைச்சி அப்பா எனக்கே மூச்சு வாங்குது போங்க, முசுன்ட்டு வருது எனக்கு. இப்போ எவ்வளோ வேலை எப்படிலாம் பார்த்துருக்காங்க அந்த காலத்து பெண்கள், நம்ம எப்படிலாம் இருக்கோன்னு இப்போ ரொம்ப எனக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது. எவ்வளோ இது அசால்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க இந்த 3 வேளை இந்த சாப்பாட்டுக்காக தானே, இந்த 2 வேளை சாப்பாட்டுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கிறோம், எவ்வளோ சொகுசாக இருக்கோங்கிறத பார்த்துட்டு எவ்வளோகான பொருளை வேஸ்ட் பண்ணுறங்கிறத பார்க்கல ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த இந்த அவங்க சொல்லலாம், ஆனால் எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இந்த பசங்க எல்லா பசங்களும் படிக்கணும். இந்த படித்தா தான் அவங்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் மேலே இருந்த அந்த இப்போ இருக்கிற அலட்சியம் புரியும். உணவுப் பொருள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா? அது இந்த நாவலை படித்தா கொஞ்சம் குறையுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10% குறையுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் காத்தாயி, நாகராசு, தருமை, பேச்சிமான்னு மற்றவங்க எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சேன். பேச்சின்னு ராசுக்குட்டிலாம் நல்ல பையனாகிட்டானே. நான் அப்பா மாதிரி இருந்து பீடி குடிக்கும்போது அவனும் சேர்ந்து கெட்டு போயிடுவான்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கான், கடைசி வரைக்கும் இருந்தான். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காத்தாய்க்கள் இல்லைன்னா பேச்சியம்மாவால் சமாளிச்சிருக்க முடியாது. இந்த பேச்சியம்மா மட்டும் இல்லைன்னா குட்டியப்பன் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அவர் திருந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுது. பேச்சியம்மாவோட ரொம்ப பொறுமை குட்டியப்பனை ரொம்ப மோசமாக்கிட்டோ அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் சண்டை போட்டிருந்தா கொஞ்சம் திருந்திருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி அருமையான நாவல். அடுத்த நாவல் இருந்தால் உடனே தகவல் சொல்லுங்கள், வாங்கிறதுக்கு வரோம் கண்டிப்பாக. நன்றிண்ணே.